தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் ஆசியோடு புரட்சி அன்னியார் அவருடைய சீரிய தலைமையில் நடைபெற இருக்கின்ற 2026 ஜனவரி 9 கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசாரில் நடைபெற இருக்கின்ற மாநில மாநாடு மக்கள் உரிமை மீட்பு 2.0 என்ற இந்த மாநில மாநாடு 2005 நடைபெற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அளவிற்கு மிக சிறப்பாக அமைய வேண்டும். இந்த 20 ஆண்டு காலம் நிறைவு பெற்று நடக்கக்கூடிய இந்த முதல் மாநில மாநாடு, அதுவும் நம் அன்னியார் தலைமையில் நடக்க இருக்கின்ற முதல் மாநில மாநாடு ஆக கடலூர் மாவட்டத்தில் நடக்க இருக்கும் இந்த மாநாடு மிக சிறப்பான மாநாடாக அமைய வேண்டும். தமிழகத்தில் அத்தனை அரசியல் கட்சிகளும் மாநாடு நடத்தி இருந்தாலும் மாநாட்டிற்கு என்றுமே பெரிய பெயர் போன கட்சி என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினால் நடத்தப்படக்கூடிய மாநாடாகத்தான் இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் வருகின்ற ஜனவரி 9 நடைபெற இருக்கக்கூடிய கடலூர் மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடாக அமைய வேண்டும். மீண்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நடத்தும் இந்த மாநாடு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியை நிரூபிக்க வேண்டும் என்று கூறி அனைவரும் அலைகடலென திரண்டு வாரீர். நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிவகுந்து தலைமையில் ஒன்று திரண்டு இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வோம் என்று கூறி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அறிவிப்பை அறிவிப்பேன் என்று அன்னியார் சொல்லியிருக்கிறார். அந்த மாநாட்டிற்கு முன்னரே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுற்று ஜனவரி 9 மாநாடு அன்று கூட்டணி அறிவிப்பை அறிவிப்பார் என்ற எண்ணத்தோடு மாநாடு சிறப்பிக்க அனைத்து தோழர்களும் தலைவர் ஆசியோடு எழுச்சியோடு மாநாட்டை சிறப்பிப்போம் என்று கூறி அனைவரும் அலைகடலென திரண்டு வாரீர். அழைப்பது சித்தநாதன், மாவட்ட கழக துணை செயலாளர், கடலூர் மாவட்டம் வடக்கு.